ஹாய், வெல்கம் டு T2G ஹெல்த் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டெய்லி சாப்பிட்ற அரிசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சாப்பிட்ற அரிசியில் எந்த அரிசி உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்ணும். பொதுவாகவே கருப்பு, பழுப்பு, சிவப்பு கலரில் உள்ள அரிசி வகைகள் சத்துக்கள் அதிகமாக இருக்கும். அதில் முழு தானியம் இருக்கும், நார்ச்சத்து அதிகமாக இருக்கும், கார்போஹைட்ரேட்டும் இருக்கும். இதுக்கு மாறாக வெள்ளை அரிசியில் இது போன்ற சத்துக்கள் எல்லாம் குறைவாக தான் இருக்கும். ஸோ அந்த பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கருப்பு அரிசி சீனா உள்ளிட்ட நாடுகளில் அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. இது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், மிகவும் ஆரோக்கியமான அரிசி. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கும், மேலும் தாதுக்கள், விட்டமின்கள், நார்ச்சத்தும் அதிகமாக இருக்கும். இது எடையை அதிகரிக்க செய்யாது அப்படிங்கிறதோட உடல் ஆரோக்கியத்திற்கும் கை கொடுக்கும். இந்த வகை அரிசியால் சர்க்கரை வியாதி வருவது தடுக்கப்படுது. அதே போல் இதய நோய்கள், புற்றுநோயும் இந்த அரிசி சாப்பிட்றது மூலமாக தடுக்கலாம். மேலும் ஆர்த்ரைட்டிஸ் வருவதையும் இந்த அரிசி மூலமாக தடுக்கலாம். ஸோ இது இப்போது நம்ம ஊரில் கருப்பு கவுனி அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லையா, அந்த அரிசியை இதுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் அரிசி காட்டு அரிசி. இதோட பூர்வீகம் வட அமெரிக்கா. புல் போன்றே இந்த வகை நெல் வளரும். இதில் பாஸ்பரஸ், மேக்னீஸ், ஜிங்க், மெக்னீஷியம், பி விட்டமின், புரோட்டீன் இதெல்லாமே அதிகமாக இருக்கும். எலும்பு, தசை, எலும்பு மூட்டை இது எல்லாத்துக்குமே இந்த அரிசி ரொம்ப நல்லது. இந்த வகை அரிசி நல்ல சுவையும் கொண்டது, சீக்கிரமாக வெந்துடும் தன்மை கொண்டது. கலோரியும் இதில் ரொம்ப ரொம்ப குறைவு. நார்ச்சத்தும் இந்த ரைஸில் அதிகமாகவே இருக்கும். அடுத்த அரிசி பழுப்பு அரிசி மிக மிக சக்தி நிரம்பியது. இதில் மெக்னீஷியம் அதிகமாக இருக்கும். இது மூளை, இதயம், தசைகள், எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் ஜிங்க், இரும்பு, தைமின் ஆகிய சத்துக்களும் அதிகமாக இருக்கும். சரும பாதுகாப்புக்கு இது ஹெல்ப் பண்ணுது. மூட்டு எலும்புகளையும் இது பாதுகாக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு காலிஃப்ளவர் அரிசி. என்னடா காலிஃப்ளவர் வெஜிடபிள் தானே, ரைஸ் அப்படின்னு பார்க்குறீங்களா? இது ஒரு ரைஸ் கிடையாது. பட் காலிஃப்ளவர் காய்கறியை துருவி பயன்படுத்தக்கூடிய ஒரு வகை ரைஸ் தான் இது ரொம்ப கலோரி கம்மியாக இருக்கும். விட்டமின்ஸ், தாதுக்கள் இதெல்லாமே இதில் அதிகமாக இருக்கும். இது நார்ச்சத்தும் அதிகம், கோலின் இதில் இருக்கும். ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கும். உடலில் டிஎன்ஏ பழுதாகாமல் தடுக்கிறதுக்கு தினமும் ஒருவேளை மட்டுமாவது இந்த காலிஃப்ளவர் ரைஸை எடுத்துட்டால் போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சிகப்பு அரிசி. இந்த அரிசியில் ஆந்தோசைனின் அதிகமாக இருக்கும். இந்த ஆந்தோசைனின் காரணமாக தான் இந்த சிகப்பு அரிசியில் இந்த நிறம் ஏற்படுது. இது புற்றுநோயை குணப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அலர்ஜிக்கும் ரொம்ப நல்ல மருந்தாக இருக்குது. உடல் எடையை குறைக்கவும் இது ஹெல்ப் பண்ணுது. மாதவிடாய் காலத்தில் பெண்கள் சந்திக்கும் வலியை போக்குறதுக்கும் இது ரொம்ப யூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு கொலஸ்ட்ராலை குறைக்கவும் இது உதவுது. இதில் ஸ்டார்ச்சும் குறைவாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய அரிசியெல்லாம் பார்த்தோம். எந்த அரிசி உடம்புக்கு கொஞ்சம் கெடுதலை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பாஸ்மதி அரிசி பலராலும் விரும்பப்படுது. நறுமணம் கொண்டது, சுவையான அசைவ சாப்பாடுகளில் இது ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் இந்த பாஸ்மதி ரைஸில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டா அதோட சுவை படு சுவையாகவே இருக்கும். ஸோ ஆனால் உடலுக்கு போதுமான ஊட்டச்சத்து நிறைந்ததாக இது இல்லை. இதோட மெல்லிய மற்றும் மென்மையான அரிசி ஜீரணிக்க எளிதானது. அதனால் செரிமான பிரச்சனை இருப்பவங்களுக்கு இது ஏற்றது. இதில் நியாசின் மற்றும் தைமின் இருக்குது. நரம்பு மண்டலத்துக்கு நல்லது. நினைவாற்றல் இழப்பு மற்றும் மனச்சோர்வை எதிர்த்து போராடுது. ஏனெனும் இதில் நிறைய சத்துக்கள் கிடையாது. கார்போஹைட்ரேட் ஆரோக்கியமானது, ஆற்றலை அதிகரிக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால அதிகம் சேர்க்காமல் இருக்கிறது நல்லது. இந்த ரைஸை நம்ம முடிந்தளவு குறைவாகவே சாப்பிட எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு மல்லிகை அரிசி. இது உடலுக்கு நல்ல அரிசி தான், ஆனால் இதோட வாசனைக்காக இது பிரபலமானது. ஆனால் இதில் புரோட்டீன் சத்து குறைவாகவே இருக்குது, நியாசின் அதிகமாக இருக்குது. இது இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்க உதவும். கார்போஹைட்ரேட்களை குளுக்கோஸாக மாற்றுறது மூலமாக ஆற்றலை அளிக்குது. ஏனெனும் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க இது சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இதில் கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருக்குது. மல்லிகை அரிசியில் போதுமான அளவு இரும்புச்சத்து இருக்குது. ஸோ போதுமான அளவு இருந்தாலும் இது சாப்பிட்றது அதிகமாக எடுத்துக்காமல் குறைவாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அர்ஃபோரியா அரிசி, அதாவது ரிசோட்டா அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பூர்வீகம் இத்தாலி. அர்ஃபோரியா அரிசி இங்கே தான் அதிகமாக விளைவிக்கப்படுது. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும், கார்போஹைட்ரேட்டும் இருக்கும், கொழுப்பு சத்தும் இருக்கும். எனவே உடல் எடையை குறைக்க விரும்புவங்களுக்கு இந்த அரிசி சரிப்பட்டு வராது. விட்டமின், இரும்பு சத்து, புரோட்டீன் இது எல்லாமே இதில் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு இந்த ரைஸ் ஏற்றது. இதில் ஸ்டார்ச் உள்ளடக்கம் இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் இது சாப்பிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கிற வெள்ளை அரிசி. இந்த வெள்ளை அரிசியில் தவிடுகள் அல்லது கிருமிகள் கிடையாது.
இது சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட் கருமையான அரிசி வகைகளில் காணப்படும் விட்டமின் மற்றும் தாதுக்கள் எண்டோஸ்பெர்ம் இது எல்லாமே அகற்றப்படுறதுனால இதில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும். ஆனால் வேறு எந்த சத்துமே இதில் கிடையாது. சாப்பிட்டா இது ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு டைஜஷன் ஆகிடும். ஆனால் உயர் கிளைசமிக் குறியீடு காரணமாக சர்க்கரையாக செயலாக்கப்படுறதுனால உடல் எடை இழப்புக்கு இது பொருந்தாது. நெக்ஸ்ட் ரைஸ் ஸ்டிக்கி ரைஸ். ஸ்டிக்கி ரைஸ் பசையுள்ள அல்லது ஒட்டும் அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அதிகமாக மாவுச்சத்து இருக்கிறதுனால இது ஒட்டும் தன்மை கொண்டது. மாவுச்சத்து அமிலோஃபெக்டின் சூடான நீரால் உடைஞ்சி அரிசியை ஒட்டும். இந்த அரிசியில் விட்டமின்கள், நார்ச்சத்து, மினரல் இது எல்லாமே குறைந்த அளவில் தான் இருக்கும். இந்த அரிசியில் கலோரி அதிகமாக இருக்கும். ரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகரிக்க இந்த அரிசி வழிவகுக்கும். அப்படிங்கிறதுனால டயபெட்டிக் பேஷண்ட் இது சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடணும். இப்போ அரிசி உணவுகள் பல நாடுகளிலேயும் கலாச்சாரங்களிலேயும் பிரதான இருக்குது அப்படின்னாலும் சுத்திகரிக்கப்பட்டவற்றை விட முழு தானியங்களை உட்கொள்வது ஆரோக்கியமானது. இது உடல் பருமன் மற்றும் இதய நோய் அபாயத்தை குறைக்குது. நோயை எதிர்த்து போராடும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நிறைந்தது. அதனால ஆரோக்கியமான அரிசி வகை உணவுகள் உங்களோட ஆரோக்கியத்தை பெரிதும் மேம்படுத்த உதவும். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.